சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன மனோஜ், கடைக்கு போயிட்டு எப்பயும் சீக்கிரம் வந்துடுவ, வர வர ரொம்ப நேரம் கழிச்சு வரியேன்னு கேட்க, அம்மா உங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கும் ரோகிணிக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. கடையில் நிறைய கஸ்டமர் வர்றதுனால நிறையா பணம் கிடச்சிருக்குமா. அது மட்டும் இல்லை, கடையை சீக்கிரமாக முன்னாடி மாதிரியே இங்கே சீக்கிரம் திறக்கணும். அது மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமர் வர்றதுனால வேலை நிறையா இருக்குது. நான் கடையோட ஓனர், சீக்கிரம் வீட்டுக்கு வந்தால் எப்படிமா வருமானத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பேச, பரவாயில்லையே மனோஜ், பிஸ்னஸ் ட்ரை பண்ணி நல்லா கற்றுக்கிட்ட போல, நல்லா சம்பாதிக்கிறியா. ஆமாம், ஒரு மாதத்துக்கு உனக்கு பெருசாக எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும், அம்மா முன்னாடிலாம் பெருசாக எந்த ஒரு வருமானமும் வரலை. ஏன் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சம்பளத்தை அதிகமாக கொடுக்க முடியாத நிலைமை இருந்தது. இப்போ நம்ம கடையில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்க அந்த ராஜாவும் அவங்க மனைவி ராணியும் கொடுத்த யோசனையால் நானும் இங்கே ரோகிணியும் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுத்து வர கஸ்டமர்கிட்ட மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டினா நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்குற நல்ல பொருளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அப்படியே நம்பி வந்து நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்கம்மா. அவங்க கொடுத்த யோசனையில் இப்போ நிறைய கஸ்டமர் வர பணமும் அதிகமாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல, மனோஜ் இப்படி பேசுகிறதை கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க, ஏன் மனோஜ், உன்னை நான் எவ்வளோ படிக்க வச்சேன், உனக்கு கூடவா இப்படிலாம் செய்யணும்னு முதலே யோசனை வரல. அந்த ரோகிணியும் நீயும் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்க யோசனை சொல்லி வருமானம் வந்ததா சொல்கிற. எதுக்கு தான் உன்னை படிக்க வச்சனும். எப்படியோ நீங்கள் நல்லபடியாக சம்பாதிச்சா அதுவே நல்லது தான். ஆனால் அந்த ரோகிணி கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து வைக்காத. அவள் ஏற்கனவே வந்து உன் அப்பாவுக்கு தர வேண்டிய 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு உனக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தவ. நான் எப்படி ரோகிணியை நம்பாமல் இருக்கணும், அதே மாதிரி தான் நீயும் கடையில் ரோகிணியை ரொம்ப நம்பாமல் அவள் வந்த வேலையை மட்டும் செய்ய விடு, பணத்தை பற்றிலாம் பேசாத, கொஞ்சம் கவனமாகவே இரு அப்படின்னு ரோகிணியை பற்றி மனோஜ் கிட்ட சொல்லும்போது, மனோஜ் சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள், ரோகிணியும் நானும் யோசிச்சு எடுத்த முடிவால தான் இவ்வளோ வருமானம் வந்திருக்கு. அது மட்டுமா, கிடைச்ச பணத்தில் சந்தோஷ் சார்கிட்ட சொல்லி என் கடைக்கு நிறைய பொருளெல்லாம் அனுப்ப வச்சுருக்கேம்மா. அது மட்டும் இப்போ எல்லா பொருளுமே நம்ம கொடுத்து நல்லபடியாக கஸ்டமர் மூலமாக பணம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன, நமக்குன்னு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. ரோகிணியை விட்டு கொடுக்காம மனோஜ் ரொம்ப நல்லபடியாக பேசுகிறாரு. ரோகிணி இருந்ததுனால தான் கடையில் இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு. ரோகிணி தன்னை ஏமாத்துறது கூட தெரியாமல் இப்படி மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு விஜயா கிட்ட பேசுகிறத தன்னுடைய ரூம்ல இருந்து ரோகிணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மனோஜ் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் நான் மனோஜ் சேர்த்து வச்சுருக்க பணத்தில் இருந்து 3 லட்ச ரூபா பணம் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் வேற செஞ்சு வச்சுருக்கேன். கடையில் இருக்கிற யாருக்கும் என்னை பற்றி தெரியவும் கூடாது. மனோஜுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், ரொம்ப மனசு வேதனைப்படுவாரே. அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு விஜயாத்தை கேட்பாங்க. நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி. வீட்டில் சமையல் வேலையை முடிச்சுட்டு மீனாவும் முத்துவும் வெளியில் கிளம்புறாங்க. அதை பார்த்த அண்ணாமலையும், என்னப்பா முத்து, 2 பேரும் ஒன்றா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மீனாக்கு இன்றைக்கி ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்குப்பா, அதான் 2 பேரும் ஒன்றா போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலான்னு மீனா தான் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா, இங்கே சவாரிக்கு போனால் என்ன, மீனாக்கு உதவி செஞ்சா என்ன, யார் சம்பாதிச்சாலும் அந்த பணம் நமக்கு தானே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா, இது ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர். இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா மீனாவுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மீனாவை தேடி வந்து டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குப்பா. அதனால தான் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. 2 பேரும் அங்கே கிளம்பி போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, டெக்கரேஷன் ஆர்டர் பார்க்கறதுக்காக கிளம்புறியே மீனா, முன்னாடி கிளம்பும்போது சொல்லிட்டு போக வேண்டாமா? ஏன்னா எனக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. அங்கே துணியெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன், யார் துவைக்கிறதுன்னு கேட்க, உடனே இங்கே முத்து சொல்கிறாரு, ஏமா வெளியில் கிளம்பும்போதா வேலையை பற்றி பேசணும், மீனா வந்து எல்லா வேலையும் செய்வா. ஏன் தினமும் மீனா செய்கிறாளே, இன்றைக்கி ஒரு நாள் உங்களால் உங்கள் வேலையை பார்த்துக்க முடியாதா? மீனாவும் நானும் வெளியில் கிளம்புனாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதே ரோகிணி மனோஜ் ஒன்றா கிளம்புனா இப்படி பேசுவீங்களா என்ன? உங்களுக்கு உங்கள் பையன் மனோஜ் மேலே அவ்வளோ அக்கறை, ஆனால் என்னையும் மீனாவையும் எப்பயுமே ஏளனமாக பேசுகிறது உங்கள் வேலை. மீனா, நம்ம வேலையை முடிச்சுட்டு வருவோம், அதுக்கப்புறமா இந்த வேலையை செய்யணுமா வேண்டாமான்னு நீயே முடிவெடுத்துக்க. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை முக்கியம் நீ இருக்க போய் தான் எல்லாரும் நீ வெளியில் வேலை கிளம்போது கூட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து முத்து சொல்லும்போது, சரிம்மா மீனா, நீ என் பேச்சை கேட்காத, அந்த முத்து சொல்கிறத மட்டும் கேளு. நான் இந்த வீட்டில் மாமியாராக இருந்து தான் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் அங்கே வேலைக்கு கிளம்புறாங்க. கடைக்கு வந்த மனோஜை பார்க்கறதுக்காக இங்கே சந்தோஷ் சார் அனுப்பின ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் சார் உங்களை சந்தோஷி சார் ரொம்பவே பாராட்டினாரு, உங்ககிட்ட பேசிட்டு பொருளுக்காக பணத்தை வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல,
பணம் தானே, நான் தரமாட்டேனா? அதுக்காக எதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும்னு சொல்ல, பரவாயில்ல, முன்னை விட கடை இப்போ நல்லாவே வந்து முன்னேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பணத்தை எடுக்கிறதுக்காக போகிறாரு மனோஜ். அந்த சமயம் அங்கே தன்னுடைய கடையில் மனோஜ் எங்கே பணம் வச்சுருந்தாரோ அங்கே பார்க்கும்போது பணத்தை எண்ணி பார்க்க நிறைய பணம் இல்லை. 3 லட்ச ரூபா பணத்தை நான் எடுக்கவே இல்லையே, நிறைய பணம் இருந்தது, ஆனால் இப்போ அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. மனோஜுக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணிக்கு முதல்ல ஃபோன் பண்ணணும் அப்படின்னு பார்லருக்கு போன ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, ரோகிணி நீ பணத்தை எடுத்தியான்னு கேட்க, என்ன பணம் மனோஜ், ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல, இல்லை கடையில் நம்ம பணத்தை எண்ணி வச்சுருந்தோம்ல, 25 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் இருந்ததே, இப்போ 3 லட்ச ரூபா பணம் இதில் இல்லை, அதான் நீ எடுத்தியான்னு கேட்டேன்னு சொல்ல, உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. எப்படி பணம் இல்லைன்னு மனோஜுக்கு தெரிய வந்துருச்சு, அவ்வளவுதான். இனி மனோஜ் என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஆனால் நம்ம பணத்தை எடுக்கலன்னு சொல்லிட வேண்டிதான், கண்டுபிடிக்க முடியாது மனோஜால அப்படின்னு. இல்லை மனோஜ், நீ தான் கவனமாக பொறுப்பாக இருக்கணும், கடையோட ஓனர் நீ தானே, அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாராவது பணத்தை எடுத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே வேற சந்தோஷி சார் அனுப்பின ஆளுங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, இந்த பொருளுக்காக பணம் கேட்குறாங்க, ஆனால் 3 லட்ச ரூபா பணம் இல்லை, என்ன செய்யன்னு சொல்ல, இல்லை நம்ம பணத்தை இன்னும் 2 நாளில் தந்துடுறோன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரோகிணி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிற மனோஜ் ரொம்பவே பதட்டமாக கோவமாக இருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கஸ்டமர் கிட்டலாம் பேசி இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு தருவோன்னு மாதம் மாதம் அவங்க மூலமாக பணம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தால், கடையில் வச்ச பணத்தை யார் எடுத்திருப்பாங்க? இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல வந்தவங்களை இங்கேருந்து அனுப்புவோன்னு அங்கே சந்தோஷ் சார் அனுப்பி வச்ச ஆளுங்க கிட்ட, இப்போ கொஞ்சம் பணம் என்கிட்ட கம்மியாக இருக்குது, பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள், இன்னும் 2 நாளையில் நானே சேர போய் பார்ப்பேன், அப்போ பணத்தை கொடுத்துட்றேன்னு அந்த ஆளுங்களை ஒரு வழியாக பேசி மனோஜ் அங்கேருந்து அனுப்பிட்டு ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. அந்த சமயம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச மனோஜ் ரோகிணி சொன்ன மாதிரியே இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாரோ தான் பணம் இருக்கிறது தெரிஞ்சு எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு கடையில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபையும் வர வச்சு மனோஜ் வந்து கேள்வி கேட்குறாரு. உண்மையை சொல்லுங்க, யார் இங்கே நான் வச்ச பணத்தை எடுத்தது அப்படின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள், நாங்கள் இங்கே வந்து நிறைய நாள் இங்கே வேலை செஞ்சுருக்கோம், நீங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் இப்படி கேள்வி கேட்குறீங்க, எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்க எடுப்பீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, உடனே புதுசாக வந்திருக்க அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் மனோஜ் கேட்குறாரு, நீங்கள் தானே இந்த கடையில் தங்கியிருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே பதில் சொல்லணும், மற்றவங்கள விடுங்க, நீங்கள் இந்த கடையிலேயே தங்கி இருக்கிறதுனால உங்களால் எதுவும் பிரச்சனை வந்திருக்கா, பணத்தை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அந்த ராணி சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் சம்பளம் மட்டுமா கொடுக்குறீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஒரு பொறுப்பான வேலையெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எங்கள் மூலமாக தான் இவ்வளோ வருமானமே உங்களுக்கு வந்தது, நாங்கள் எப்படி சார் இந்த பணத்தை எடுப்போம், நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க சார், சிசிடிவி இருக்கே, அதில் பார்த்தா யார் எடுத்தாங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு அதை எடுத்து பார்க்க, ஆமாம் இங்கே யாரோ வேணும்னே சிசிடிவி வேலை செஞ்சால் நம்ம பணம் எடுக்கிறத பார்த்து மாட்டிப்போன்னு அந்த சிசிடிவி வேலை செய்யாத மாதிரி இங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பணத்தை எடுத்திருக்காங்க. அப்போ திட்டம் போட்டு தான் வந்து பணத்தை எடுக்க வந்திருக்காங்க. அப்போ யாரோ இந்த கடையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு மனோஜுக்கு ஸ்டாஃபுங்க மேலேயும் சந்தேகப்பட முடியல. கேள்வி கேட்டால் யாரும் பெருசாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரோகிணி என்னடானா ஸ்டாஃபுங்க யாராவது தான் பணத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு இருக்கா. எப்படி இந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறது? இப்படியே நடந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம பணம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்களே, நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் யாரோ எடுக்கிறதுக்காகவா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, யாராவது சந்தேகப்படுற மாதிரி நம்ம கடைக்குள்ளே வந்தாங்களா, போனாங்களா, பொருள் வாங்கினாங்களான்னு கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாரையாவது பற்றி யோசனை இருந்தால் உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஏன்னா 3 லட்ச ரூபா பணம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல, சார் நாங்கள் கொஞ்சம் இனி கவனமாக இருக்கோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் மேலே சந்தேகப்படாதீங்கன்னு ராஜாவும் அவங்க மனைவி ராணியும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யன்னு தெரியல. மனோஜும் ரோகிணியும் கடையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது மனோஜ் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு சாப்பிட வெளியில் வரவே இல்லைன்னு விஜயா கவனிக்கிறாங்க. முத்து, மனோஜ் என்ன அவன் சாப்பிடவே வரல, என்ன மீனா மனோஜை சாப்பிட கூப்பிடலையா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை மனோஜ் கொஞ்சம் மனவேதனையில் இருக்காரு, அது மட்டும் இல்லை கடையில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, கடையில் பிரச்சனையா, எனக்கு தெரியும் நீ கடை பக்கம் போனாலே பிரச்சனை தான் வரும்னு, என்னடி செஞ்ச,
உண்மையை சொல்லு. உன்னால மட்டும்தான் என் பையன் மனோஜுக்கு பிரச்சனை வரும். என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறியோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், ஏம்மா ரோகிணி, என்னவோ விஜயா கிட்ட நல்ல வருமானம் வருது, எல்லாமே ரோகிணியால தான் அப்படின்னு மனோஜ் உன்னை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசினானேம்மா, அப்புறம் என்னம்மா பிரச்சனை? அங்கே நிறைய கஸ்டமர்லாம் வரதா கேள்விப்பட்டேன். முன்னை விட நம்ம கடைக்கு நிறைய ஸ்டாஃப் எல்லாம் வேலைக்கு சேர்த்துருக்கிறதாலும் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு மனோஜ் சாப்பிட கூட வராமல் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, நான் மனோஜையே கூப்பிடுறேன், நீங்கள் பேசிக்கோங்களேன், சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதானே, நீ மனோஜ் கடைக்கு போய் என்ன பெருசாக வேலை பார்த்துற போகிற, பிரச்சனை தான் உன்னால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மனோஜும் வெளியில் வராரு. என்னப்பா, என்னம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்க, கடையில் என்ன பிரச்சனை, ரோகிணி என்னோ சொல்லிட்டு இருக்கா, நீயும் சாப்பிட வெளியில் வராமல் இருக்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட பேசணும்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, இந்த ரோகிணிக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்களா ஒரு முடிவெடுக்கிறீங்க, நீங்களா ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க. நாங்கள் இந்த வீட்டில் தானே இருக்கோம், என்ன நடந்தாலும் எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே. ஏன் மனோஜ், கடையில் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு கேட்க, பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா, நான் சமாளிச்சிருவேன், கடையோட ஓனர் நான் தானே, பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்ல, கடையோட ஓனர் நீ தான், ஆனால் கடைக்குன்னு வாங்கின அந்த 27 லட்ச ரூபா பணத்தை, அப்பாவோட பணத்தை நீ திருப்பி தரலல்ல, அப்போ நீ என்ன ஓனர்னு ஒன்னையே நீ பாராட்டி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஏற்கனவே என் கடையில் இருந்த 3 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு நான் கோவத்தில் இருக்கேன் முத்து, இதில் நீ வேற தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு மனோஜ் கோவமாக பேச, உடனே விஜயாவும், என்னது 3 லட்ச ரூபா பணமா, யாரோ எடுத்துட்டாங்களா, எப்படி மனோஜ், நீ தினமும் கடைக்கு போகிற, அது மட்டும் இல்லை கடையை பொறுப்பாக கவனிக்கிற, அத்தனை ஸ்டாஃப் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே இங்கேன்னு சிசிடிவி வேற இருக்குது, இப்படி இருக்கும்போது கடையில் வந்து யார் நீ வச்ச பணத்தை எடுத்தது, கண்டுபிடிச்சியா இல்லையா உண்மையை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கம்மா, கடையில் எங்கெங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்ச யாரோ தான் தெளிவாக திட்டம் போட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. சிசிடிவிலையும் கண்டிப்பாக அவங்க பணம் எடுத்தது தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, தெரிஞ்சவங்க தான் பணத்தை எடுத்திருக்காங்களா அப்படின்னு மெதுவாக ரோகிணியை பார்க்குறாங்க விஜயா. உடனே, ஆண்டி, நான் எதுவும் செய்யலை, நான் பெருசாக கடை பக்கம் போய் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன், அப்பப்போ தான் நானே மனோஜோட கடைக்கு போகிறேன், என்னெல்லாம் சந்தேகப்படாதீங்க, நான்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. உங்களுக்காக வேணும்னா பணம் வேணும்னு நீங்கள் கேட்டப்பெல்லாம் வெளியில் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடி, எனக்கு என் மனசை மாற்ற ஒரு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவமானப்படுத்தினியே, அப்போ அதெல்லாம் என்னது, உன்னை நான் நம்பணுமா நீ சொல்கிறத, எனக்கு என்னவோ இந்த ரோகிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்னம்மா, நானும் ரோகிணியும் கடையோட ஓனர், நாங்களே பணத்தை எடுத்து என்ன செய்ய போகிறோம், ரோகிணி அப்படிலாம் ஏமாற்ற மாட்டாமா, ஸ்டாஃபாக வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு நான் பேசிட்டேன், ஆனால் யாரும் பணம் எடுக்கல, அப்படி யாரும் உள்ளே கடைக்குள்ளே வந்ததா தெரியலைன்னு பேசிட்டு போயிட்டாங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே முத்துவும், நான் தான் சொன்னலப்பா, நீங்களே கடைக்கு போய் தினமும் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்கன்னு, பெருசாக பிஸ்னஸ்க்காக படிச்சிருக்கேன்னு சொல்கிற மனோஜால் சம்பாதிச்ச பணத்தை கூட நல்லபடியாக பார்த்துக்க முடியல பாருங்க, இவனெல்லாம் எதுக்கு படிக்க வச்சிங்களோ, இதில் அம்மா எப்பயுமே மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த வேலையாவது ஒழுங்காக செய்கிறானாப்பா இந்த மனோஜ், அவன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா பணத்தை கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்து வந்து நின்னாங்க, இப்போ என்னடானா நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஜீவா கிட்ட கொடுத்து ஏமாந்து போய் நின்னா மனோஜ். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏமாந்து நிற்கிற மனோஜ் எப்படிப்பா அந்த கடையை பொறுப்பாக நடத்த முடியும், நாளையிலேருந்து நீங்கள் போய் கடையில் என்ன நடக்குதுன்னு பாருங்கப்பான்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. போதும் முத்து, பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தராதீங்க, ஏன் மனோஜ் மாதிரி நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்களா, சாதாரண கார் டிரைவர் நீங்கள், அந்த 3 லட்ச ரூபா பணத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அதை சம்பாதிக்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன உடனே என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், இப்படி எங்களை பற்றி தப்பாக பேசவும் வேண்டாம், சம்பாதிக்க தெரிஞ்ச எங்களுக்கு அதை எப்படி பார்த்துக்கணுன்னு தெரியும், அப்படி பிரச்சனை வந்தால் சமாளிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை ஒரு காரணமாக வச்சு என்னையும் மனோஜையும் ஏளனமாக பேசணும்னு நினைக்காதீங்க. விஜய் ஆண்டி, நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கு தான் நாங்கள் இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்தோம், நீங்கள் தான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொன்னோம், இந்த முத்துவை பாருங்க எப்படி பேசுகிறாருன்னு, என்ன பேசுனா கூட பரவாயில்ல, மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் பொறுமையாக பார்த்துட்ருக்கீங்க, மனோஜ் உங்கள் பையன் தானே, நான் மட்டும்தான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும், அதான் பணம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் அந்த 3 லட்ச ரூபா பணம் திருப்பி கிடச்சிருமா ரோகிணி, மனோஜ் இதுக்கு மேலே யாரையும் நம்பாத, பேசாமல் பணத்தை காணோன்னு சொல்லி கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் மேலே உனக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸில் போயிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிடு, அவங்க வந்து விசாரித்து யார் பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, ஆமாம் மனோஜ்,
அம்மா சொல்கிறது தான் சரி, நீ பேசாமல் விஜயா சொன்ன மாதிரியே செய்யின்னு சொல்ல ரொம்ப பதட்டமா ரோகிணி, அதெல்லாம் வேண்டாம், இப்போ தான் நாங்கள் கடையவே ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். இப்போ கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதுக்கிடையில் போலீஸ் வந்து விசாரிச்சா இந்த கடையில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு கஸ்டமர் யாராவது வருவாங்களா? என்ன யோசனை சொல்கிறீங்க நீங்கள்? மனோஜ் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிப்பாரு. எங்க பணம் திரும்பி எங்களுக்கே கிடைக்கும். அதுக்காக போலீஸ்க்குலாம் போகணுன்ற அவசியம் இல்ல. நாங்களே புத்திசாலித்தனமா உண்மை என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த பணத்தை யார் எடுத்திருக்காங்களோ கண்டுபிடிச்சு அவங்கள சும்மா விட மாட்டோம். அதுக்குன்னு போலீஸ் வந்து கடைக்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருந்தா, வர கஸ்டமர் எங்கள பத்தி மட்டும் இல்ல, ஓனரா இருக்கிற மனோஜ பத்தியும் ரொம்பவே தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜும் ஆமா, ஆமா. இப்பதான் கஸ்டமர் நெறைய பேர் வந்து கடையில இருக்க பொருளெல்லாம் வாங்குறாங்க. எங்கள நம்பி வராங்க. நெறைய வருமானம் வருது. இப்ப வந்து போலீஸ்லாம் விசாரிச்சா சரிப்பட்டு வராது. ரோகிணி சொல்றது தான் சரி. ஆனா எப்படி உண்மைய கண்டுபிடிக்கன்னு தெரியல. சரி ரோகிணி, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மனோஜ் கிளம்பி போக, இங்க ஸ்ருதி, முத்துன்னு எல்லாரும் ரோகிணியவே பார்த்துட்ருக்காங்க. அது எப்படி பணம் இல்ல, காணாம போயிருச்சுன்னு சொல்றாங்க. யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளா கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ்கிட்ட தானே போய் உதவி கேட்கணும். எதுக்கு ரோகிணி இவ்ளோ பதட்டமா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. போலீஸ்ன்னு சொன்னாலே ரோகிணி ரொம்ப வந்து பதட்டமாயிடுறாங்க. அப்ப ரோகிணி தான் அந்த பணத்த எடுத்திருப்பாங்களோ? அப்படின்னு ஸ்ருதியும் முத்துவும் சந்தேகப்படுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அந்த சமயம் இங்கே முத்து வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, ரவி எனக்கு என்னவோ இந்த பார்லர்லம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, அதை எப்படி நீ உறுதியாக சொல்ல முடியும்? ரோகிணி அண்ணியும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க எதுக்கு மனோஜ் கடையில் இருக்கிற பணத்தை எடுக்கணும்? அவங்களுக்கு அந்த பணத்தில் உரிமை இருக்குது. வேணும்னா மனோஜ்கிட்டயே கேட்டு வாங்க மாட்டாங்களா என்ன? முத்து நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இவங்க தான் ஏதோ பணத்தை எடுத்துட்டு நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இங்கே மனோஜை ரொம்ப நம்ப வைக்கிறதுக்காக என்னென்னவோ பேசி சமாளிக்கிறாங்க. எனக்கு என்னவோ ரோகிணி தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அப்பாவோட பணத்தையே இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படுத்தலான்னு யோசனை சொன்னது இந்த ரோகிணி தான். அவங்களுக்கு பணத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியும், ஆனால் திருப்பி கொடுக்க தான் மனசு வராது. அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இருக்கலாம், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மனோஜ் வந்து எனக்கு சரியாக தூக்கமே வரல, பணமே எவ்வளோ சம்பாதிச்ச பணமே இல்லைன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாடிக்கு வர எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பீங்கன்னு பார்த்தேன், இவ்வளோ நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ் நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பணம் யார் எடுத்தாங்கன்னு தெரியலல்ல, அதை பற்றி தான் நாங்களே யோசனை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல, ஏன் பணத்தை பற்றி நீங்கள் யோசிச்சா பணம் கிடச்சிருமா என்னன்னு சொல்லும்போது, ஏன் மனோஜ் அங்கே இங்கேன்னு சிசிடிவி வச்சுருக்கிறீங்க, ஆனால் பணத்தை எடுத்தவங்க ரொம்ப யோசித்து தெளிவாக வந்து யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வச்சா என்ன? ஒரு முறை பணம் எடுத்தவங்க கண்டிப்பாக இன்னொரு தடவையும் வந்து இப்படி செய்யலான்னு நினைப்பாங்க. அது ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி ரோகிணியாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் கேமரா எங்கே வைக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் அவங்க பணத்தை எடுக்கும்போது வசமாக மாட்டிக்கணும். அவங்க யார் அது, அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அது கஸ்டமரா இல்லை வந்து ஸ்டாஃபாக வேலை பார்க்குறவங்களா இல்லை நாம் சந்தேகப்படுற ரோகிணியான்னு தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் கேமராவை வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கே பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து பணத்தை எடுக்க யாரும் வரமாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. வெளியிலேருந்து பெருசாக யாரும் வரல. ஏன்னா நீங்கள் எங்கெங்கே சிசிடிவி வச்சுருக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ இங்கே சிசிடிவி இருக்குது, இதன் மூலமாக மாட்டிக்க கூடாதுன்னு எப்படிப்பட்ட வேலையை திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி நான் சொன்ன யோசனையை மாதிரியே செய்யுங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை சொல்ல, சரிதான், நாளைக்கே இந்த பணத்தை கொண்டு போய் அதே இடத்துல வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே கேமராவை மறைச்சி வைக்கிறேன். யார் வந்து பணம் எடுக்கிறாங்க, யார் அந்த பக்கம் வராங்கன்னு சீக்கிரமாகவே உண்மை தெரிய வரும் ஸ்ருதி. அந்த பணத்தை மட்டும் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக யாரையும் சும்மா விட மாட்டேன். போலீஸில் மாட்டி விட்டு எனக்கு இன்னும் நிறைய பணம் அவங்க தரணும்னு சொல்லி அவங்கள வந்து எப்படியாவது போலீஸ் மூலமாக எனக்கு தர வேண்டிய பணம் மட்டும் இல்லாமல் அவங்களால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு நிறைய பணத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ கூட உனக்கு பணம் தான் முக்கியம். முதல்ல இங்கே வந்து பலகுரல் சொன்ன மாதிரியே நீ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கேமராவை வை. அங்கே என்ன நடக்குது, யார் வந்து பணம் எடுக்கிறாங்கன்ற உண்மையை நீ முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் உன்கிட்டேருந்து எடுத்த 3 லட்ச ரூபா பணத்தை முதல்ல அவங்கக்கிட்டேருந்து வாங்கு. அதுக்கப்புறமா மீதியெல்லாம் பேசிக்கலான்னு சொல்கிறாரு முத்து. நல்ல யோசனையாக தான் இருக்குது. நாளைக்கே அதை செய்கிறேன். எனக்கு என்னவோ அங்கே என்னுடைய கடையில் தங்குற அந்த ராணி, அவங்க வீட்டுக்காரர் ராஜா, இவங்க தான் திட்டம் போட்டு இந்த பணத்தை எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சரிங்க, நாங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க. நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறவர் தான், எங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உண்மை தெரியணும்ல,
பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கணும்னா நீங்கள் இப்படி முயற்சி செஞ்சால் தான் முடியும்னு சொல்கிறாங்க. எல்லார் பேச்சையும் கேட்டு மனோஜும் இதே மாதிரி செய்யணும்னு முடிவெடுக்கிறாரு. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு, நான் அந்த பணத்தை கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே முத்துவும், பணத்தை கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ போட்ட திட்டம் அந்த பார்லர் அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. நீ என்ன செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதுக்கப்புறம் கண்டிப்பாக பணத்தை எடுத்தது யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, ரோகிணி கிட்ட எப்படி சொல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் சந்தேகப்படுறதே அந்த பார்லர் அம்மாவை தான். உனக்கு உண்மையை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நாங்களே இப்படி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் சொன்ன மாதிரியே செய், இதெல்லாம் ரோகிணிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு முத்து சொன்னதுனால வேற வழி இல்லாமல் மனோஜும் யாருக்கும் தெரியாமல் அங்கே யார் அந்த பணத்தை எடுக்க வராங்க, அந்த பணத்தை வந்து ஏற்கனவே எடுத்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்க யாருக்கும் தெரியாமல் அங்கே ஒரு கேமராவை வைக்கிறாங்க. ஸ்ருதி சொன்ன மாதிரியே மனோஜ் எப்பயும் போல அவர் சம்பாதிக்கிற பணத்தை அதே இடத்துல வைக்கிறாரு. ஆனால் யாராவது கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது ரோகிணியும் கிறிஷுக்காக புது ஸ்கூலை பார்க்க கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அங்கே நிறைய பணம் கட்டணும்னு. அப்போ யோசிக்கிறாங்க, நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா பணம் இருக்குது, இதை வச்சு சமாளிச்சிடலான்னு நினச்சா இன்னும் 50,000 ரூபா பணம் தேவைப்படுதே. மனோஜ் வேற கடையில் உள்ள பணம் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இப்போ பணத்தை எடுத்தால் நான் தான் மாட்டிப்பேன், என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆனால் தினமும் தான் கஸ்டமர் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்க தர பணத்தை கடையில் தானே மனோஜ் வச்சுருப்பாரு. வெளியில் போகும்போது எப்பயும் போல் நம்ம வேலையை செய்ய வேண்டிதான். அந்த மனோஜால் என்றைக்கும் என் மேலே சந்தேகப்படவும் முடியாது, நான் செய்கிற வேலையை கண்டுபிடிக்கவும் முடியாது. மனோஜ் நல்லா சம்பாதிக்கும் போது நான் இனி வெளியில் எதுக்காக கடன் வாங்கணும்? மனோஜ் கடையில் நல்லா வந்து வருமானம் வருது. என் பையனை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு மனோஜுக்கும் இருக்குது. அதை மனோஜ் புரிஞ்சுக்கிற வரைக்கும் இப்படி மனோஜ் கடையில் இருக்க பணத்தை எடுத்து என் பையன் படிப்பு செலவுக்கு கொடுக்க வேண்டிதான், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. அங்கே ஸ்கூலில் பேசிட்டு சீக்கிரமாகவே வந்து பணத்தெல்லாம் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு வர, மனோஜும் என்ன ரோகிணி ரொம்ப நேரம் கழிச்சு வர, நீ சீக்கிரமாக வருவேன்னு நினச்சல, அங்கே பாரு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் நான் மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வெளியில் எதுவும் வேலை இருக்குன்னா நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். ஒரு கஸ்டமர் வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில் போய் பேச வேண்டிய வேலை இருக்குது, என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் பேசிட்டு செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பி போகிறாரு. ஸ்டாஃபாக வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ரோகிணி கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பணம் வந்திருக்கு போலையே, அப்போ பணத்தை கொண்டு போய் வைக்க போகிற மாதிரி வைப்போம், அதுக்கப்புறமா இருக்கிற பணத்தை நம்ம எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை மனோஜ் வாங்கிடுறாரு, இல்லைனா விஜயாத்தைக்கு கொடுக்க வேண்டியதாயிருது. நமக்குன்னு பெருசாக என்ன பணத்தை சேர்த்து வச்சுருக்கோம், என் அம்மா பையன் 2 பேரையும் நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பான இடத்துல இருக்கேன். ஆனால் சம்பாதிக்கிற பணமும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானே. ஸ்ருதி சொன்ன யோசனை மாதிரியே பேசாமல் நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டிதான், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ கஸ்டமர் யாரும் பெருசாக வரலல்ல, வேலை இல்லாதப்பவே நீங்கள் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு அங்கே கையில் இருக்க பணத்தெல்லாம் எண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே பணத்தை வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து 1,00,000 ரூபா பணத்தை ரோகிணி எடுக்கிறாங்க. பணத்தை ரோகிணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுக்கிறதுன்னு எல்லாமே இங்கே வந்து மனோஜ் யாருக்கும் தெரியாமல் வச்ச கேமராவில் எல்லாமே வந்து ஆதாரமாக இருக்குது. இது தெரியாத ரோகிணியும் பணத்தை கையில் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோகிணிக்கு. பரவாயில்ல, எப்படியோ இங்கே வந்து நம்ம பையன் கிறிஷை பெரிய ஸ்கூலில் சேர்க்க போகிறோம், அந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக முத்து மீனா வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலில் தான் நம்ம வந்து சேர்க்கவே போகிறோம். கிறிஷ் எங்கே படிக்கிறான்னு தெரிஞ்சால் அடிக்கடி இந்த முத்து மீனா வந்து பிரச்சனை செய்வாங்க, அதனால தானே இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறோம், பணம் கிடச்சிருச்சு அதுவே போதும் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வர எல்லாமே ஆதாரமாக அந்த கேமராவில் இருக்குது. ரோகிணிக்கு இது தெரியாததுனால ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த வேலையை செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்கன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டலாம் ஒவ்வொரு வேலையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்த மனோஜ் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம கடையில் இல்லைனாலும் ரோகிணி எவ்வளோ பொறுப்பாக இருக்கா, எவ்வளோ நல்ல வேலையை செய்கிறா அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. ஆனால் மனோஜ் யோசிக்கல அங்கே இன்றைக்கும் ரோகிணி பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு. எப்படியா இருந்தாலும் நம்ம வச்ச பணம் வச்ச இடத்துல தான் இருக்கும். பணம் அப்படி இல்லைனாலும் யார் எடுத்தாங்கன்னு இன்றைக்கி கண்டிப்பாக தெரிஞ்சிரும்ன்ற நம்பிக்கையில் மனோஜ் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அந்த சமயம் ஸ்ருதி முத்துன்னு 2 பேருமே மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன, நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சியா, பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, முத்து நீங்கள் ரோகிணி இவ்வளோ நேரம் கடையில் தான் இருந்தா, அப்படி ஏதாவது நடந்திருந்தா ரோகிணி சொல்லியிருக்க மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறாரு, பணத்தை எடுத்ததே அந்த ரோகிணியாக இருந்தா
இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க கூடாது நீ. அந்த பார்லலம்மா ஏற்கனவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. உன்னையும் இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ அந்த பார்லலம்மாவை நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை பண்ண சொன்னோம். ஆனால் நீ என்னடானா மறுபடியும் மறுபடியும் அவங்கள நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, போதும் முத்து, ரோகிணியை நீ ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் நான் உன் அண்ணன், ரோகிணி உனக்கு அண்ணி. கொடுக்க வேண்டிய மரியாதையை முதல்ல கொடுத்து பேசு, புரியுதா? நீ ஃபோனை வை. நான் என் மனைவியை சந்தேகப்படுறதா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து மனோஜ். உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா முத்து, நாம் ஒரு யோசனை சொன்னோம், நல்ல யோசனை சொன்னோம். அதன் மூலமாக அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்காம இந்த ரோகிணி மேலே ரொம்ப மனோஜ் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் எப்படி வேணாலும் மனோஜை ஏமாத்தலான்னு ரோகிணி இப்படி ஒரு திட்டத்தை செஞ்சுட்டு போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேமராவில் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். நாமளே பார்ப்போமே, இன்னைக்கு மனோஜ் வரட்டும், என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்துவும் ஸ்ருதியும் சொன்ன மாதிரியே மறுபடியும் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஸ்ருதி கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், ரோகிணி இப்படி ஒரு தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா. அப்படியே பணத்தை எடுத்தவங்க உடனே வச்ச பணத்தை எடுக்க வருவாங்க. நீங்களும் உங்கள் யோசனையும் உங்கள் பேச்சை கேட்டதே பெரிய தப்பு. என் மனைவியை நானே சந்தேகப்படுற மாதிரி நீங்கள் என் மனசையே மாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க, ரோகிணி யாருக்கும் தெரியாமல் பணத்தை கொண்டு போய் வைக்க போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து 1,00,000 பணத்தை எடுக்கிறாங்க. அந்த பணத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த உடனே மனோஜ் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி பணத்தை எடுத்துகிட்டு போகிறா? எதுக்கு? அப்போ பணத்தை எடுத்தது ரோகிணியாக இருக்குமா? இல்லை பணத்தை எடுத்ததா ரோகிணி இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. அப்போ சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறது இந்த ரோகிணியா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, என்னவோ பேசுனீங்க, என் மனைவியவே நீங்கள் வந்து சந்தேகப்பட வச்சிட்டீங்கன்னு. ரோகிணி எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ரோகிணியை நீங்கள் ரொம்ப நம்பினா ஏமாந்து போய் தான் இருக்கணும். இந்த 1,00,000 பணம் மட்டும் இல்லை, அப்போ எடுத்த 3,00,000 பணத்தையும் ரோகிணி தான் எடுத்திருக்காங்க. என்ன ஏதுன்னு இந்த ஆதாரத்தை காமிச்சு ரோகிணிக்கிட்ட அந்த பணத்தை வாங்குற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு ஸ்டாஃபுங்கெல்லாம் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்க, இல்லை அங்கே தங்கியிருக்கிற அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டீங்களே. ஆனால் உங்கள் கூடயே இருக்கிற ரோகிணி செஞ்ச வேலையை உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல அப்படின்னு ஆதாரத்தை ஸ்ருதி ரொம்ப தெளிவாக காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசாமல் இந்த ரோகிணி திருந்துறதுக்கு அவங்கள மறுபடியும் போலீஸில் மாட்டி விட்டால் தான் திருந்துவாங்க போல். என்னென்ன வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் அந்த சிட்டிக்கிட்ட பேசி உதவி கேட்குறது, இப்போ மனோஜுக்கு தெரியாமல் அவரோட கடையில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுன்னு ஒவ்வொரு தேவையில்லாத வேலையை செய்கிற இந்த ரோகிணியை நம்ம போனால் போதுன்னு அமைதியாக விட்டால் சரிப்பட்டு வராது. அதனால் போலீஸை வர வைக்கட்டுமா முத்து அப்படின்னு கேட்க, முதல்ல அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் காமிப்போம் இந்த ஆதாரத்தை, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா நாமளும் தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டியதான். இனியும் இந்த ரோகிணியை நம்பி நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்ன யோசனையை இங்கே வந்து மனோஜ் அப்படியே செஞ்சதுனால வசமாக மாட்டிக்கிட்டு ரோகிணியை பற்றின ஆதாரத்தை எடுத்துகிட்டு எல்லாரும் அங்கே கீழே வராங்க. விஜயாவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா இங்கே பாருங்கப்பா, இந்த பார்லலம்மா என்ன செஞ்சுருக்காங்க மனோஜோட கடையிலன்னு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன, அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருப்பா ரோகிணி, அதானே? பொறுப்பான மருமக ரோகிணி தான். ஏன்னா கடையவும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய பார்லர் வேலைக்கும் போகிறதுன்னு ரோகிணியை பற்றி நம்ம தப்பாக நினச்சாலும் வேலையில் ரோகிணி நல்லா தான் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்ல, வேலையை மட்டுமா அப்போ செய்கிறாங்க? அங்கே மனோஜ் வந்து கடையில் பணம் இல்லை, யாரோ பணத்தை எடுத்துட்டாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வீட்டில் வந்து சாப்பிடாமலாம் இருந்தாலப்பா. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைப்பா, பார்லலம்மா தான். அவங்க தான் ஏற்கனவே அந்த 3,00,000 பணத்தை எடுத்திருக்காங்க. அப்புறமும் மனோஜுக்கு தெரியாமல் எவ்வளோ பணத்தை எடுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ பணத்தை எடுத்தது ரோகிணியா அப்படின்னு அங்கே வந்து விஜயா அண்ணாமலை ஆதாரத்தை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு யோசனை சொன்னேன். ஏன்னா நாங்கள் எல்லாரும் ரோகிணி மேலே சந்தேகப்பட்டோம். ஆனால் மனோஜ் ரோகிணி அப்படி செய்யவே மாட்டாங்கன்னு ரொம்ப உறுதியாக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. நாங்கள் சந்தேகப்பட்டதுனால இப்படி செய்யுங்க, அதன் மூலமாக ரோகிணி என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிய வரும்னு சொல்ல, ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. பாருங்க ரோகிணியோட லட்சணம் என்னன்னு. இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நல்ல பேர் வாங்குறாங்க இந்த ரோகிணி. இப்போ வரைக்கும் இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் மனோஜ் ரோகிணி மேலே அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்களை தான் திட்டினாரு. ரோகிணி கண்டிப்பாக அந்த பணத்தெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டா அப்படின்னு சப்போர்ட் பண்ணாரு. இப்போ தெரிஞ்சிருக்கும் அந்த ரோகிணி யாருன்னு. பார்த்தீங்களா, கடையில் இருக்க பணத்தையே ரோகிணி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை எடுத்த ரோகிணி என்ன செஞ்சாங்க, எதுக்காக எடுக்கிறாங்கன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ரோகிணியை நாம் இன்னும் ரொம்ப நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி வந்து ரோகிணியை பற்றி வெளுத்து வாங்குறாங்க. அந்த சமயம் விஜயா, ரோகிணி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க.
என்ன ஆண்டி அப்படின்னு சொல்ல, என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க, இல்லை மீனா தான் இன்னைக்கு சமைச்சாங்க, நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னைக்கு சமைச்ச? அது மட்டும் இல்லை, கடைக்கு போகாத, மனோஜ் கடைக்கு போகாதன்னு சொன்னா கேட்டியா? எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லி மனோஜோட கடையில் போய் பணத்தை எடுத்திருக்கியே, அசிங்கமா இல்லை உனக்கு? பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியாம மனோஜ் சாப்பிடாம இருந்தான். அப்போ கூட அந்த உண்மையை நீ சொல்லலைல்ல. ஏன்னா உன்னை நாங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த உண்மை மனோஜால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு என்ன வேணா செய்யலான்னு உன் வேலையை மனோஜோட கடையிலேயே காமிச்சிட்டல. இதுக்காக தான் கடைக்கு போகிறேன், கடையில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போனியாடி அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லார் முன்னாடியும், இனி எதுக்காவது பொய் சொன்னேன் அவ்வளவுதான், அந்த பணத்தை என்ன செஞ்ச? மனோஜோட பணம் இப்போ வரணும், மனோஜோட பணத்தை நீ தரல அவ்வளவுதான் அப்படின்னு பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மனோஜ் ரொம்ப கோவமா இருக்காரு. மனோஜ் பாரு மனோஜ், உங்க அம்மா என்ன செய்றாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது கோவத்துல இருந்த மனோஜும் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உன் மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை பேர் உன் மேலே சந்தேகப்பட்டாங்க. நான் சந்தேகப்படாமல் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன், உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஆனால் நீ இப்படிப்பட்ட வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் என்னை நம்ப வைக்க பொய் சொல்லி ஏமாத்துறியாடி? இல்லை நீ என்ன நினச்சிட்ருக்க? நான் பிஸ்னஸ்க்காகவே நல்லா படிச்சிருக்கேன். ஆனால் நீ என் கடையிலேயே வேலை பார்த்துக்கிட்டு நல்லது செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திட்டுருக்க. உன்னை நான் நம்பினேன் பார்த்தியா, அதுதான் என் தப்பு. எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவங்க பேச்சை கேட்காம கடைக்கு வந்து எனக்காக உதவி செய்கிறோகினின்னு உன் மேலே நம்பிக்கை வச்சு உன்னை கூப்பிட்டேன்ல, அது என்னுடைய ரொம்ப பெரிய தப்பு. ஏன்டி பணத்தை எடுத்த? யாருக்கு கொடுக்க அந்த பணத்தை எடுத்த? என்கிட்ட கேட்காம சம்பாதிக்கிற பணத்தை எடுக்கிறதுன்னு இப்படி செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை? இன்னைக்கு இந்த ஆதாரம் எங்களுக்கு கிடைச்சதுனால நீ தான் இந்த பணத்தை எடுத்தன்னு தெரிய வந்தது. இல்லைனா நான் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். அது மட்டுமா, அங்கே போலீஸை வர வச்சு உண்மையை கண்டுபிடிக்கலான்னு இங்கே வந்து என் அப்பா முத்துன்னு எல்லாரும் சொன்னப்ப வேண்டவே வேண்டான்னு சொன்னியே. ஏன் நீ மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தானே? எதுக்குடி அந்த பணத்தை எடுத்த? அந்த பணம் இப்போ எங்கே இருக்குது? எனக்கு வந்தாகணும் அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். மனோஜ் இப்படி கோவமாக பேசுவார். எல்லார் முன்னாடியும் ரோகிணியை திட்டுறது மட்டும் இல்லாமல், என்னைக்கும் இல்லாமல் பணத்தை ரோகிணி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பலார்னு வெளுத்து வாங்கின உடனே அவமானப்பட்ட ரோகிணி, அந்த பணம் என்கிட்ட இல்லை மனோஜ் அப்படின்னு அழுகிறாங்க. அந்த பணத்தை என்ன செஞ்ச? யாருக்கு கொடுத்த? என்ன அந்த சிட்டி உனக்கு உதவி செய்கிறதுக்காக பணம் வேணும்னு கேட்டான்னு அவங்க ஆளுங்கக்கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டியா? நான் சம்பாதிச்ச பணத்தை யார்கிட்ட கொடுத்த எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எல்லாரும் கேள்வி கேட்க வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த பிஏ தினேஷ் பணம் வேணும் அப்படின்னு பிரச்சனை செய்கிறான். பணத்தை நான் எடுத்துட்டேன்னு இங்கே மனோஜ் வந்து அந்த முத்துவாலையும் ஸ்ருதியாலையும் என்னை கண்டுபிடிச்சி இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இந்த முத்துவும் ஸ்ருதியும் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதி ஏற்கனவே ரோகிணி இப்படி மனோஜோட பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி ஏமாத்துறதுனால உடனே யாருக்கும் தெரியாமல் போலீஸையும் வர வச்சிடுறாங்க. அங்கே இப்படி ரோகிணி அழுதுகிட்டே இருக்க போலீஸ் வந்து நிற்கிறாங்க. யாருமா ரோகிணி அப்படின்னு கேட்க உடனே விஜயா, என்ன மனோஜ், ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் போலீஸை வர வச்சிட்டியா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா, ஆனால் அப்படி செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அத்தை நான் தான் வர வச்சேன், இந்த ரோகிணி தான் திருந்த மாட்டிக்கிறாங்களே, இவங்களுக்குன்னு உதவி செஞ்சு நாம தானே ஏமாந்து போய் நிற்கிறோம். இன்றைக்கி மனோஜோட கடையில் பணத்தை எடுத்தாங்க, நாளைக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னு என் ரூமில் இருக்க நகை பணம்னு எதையாவது எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் நிலைமை என்ன ஆகுறது? நான் வேற இங்கே ரவிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த ரோகிணி எது வேணாலும் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா வீட்டில் சொல்லணும்ல, அதை கூட சொல்லாமல் மனோஜையே ஏமாத்திருக்காங்கன்னா அப்போ வீட்டில் உள்ள எங்கள் எல்லாரையும் ஏமாற்ற எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால தான் இனி ரோகிணியை நம்பக்கூடாதுன்னு ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு போலீஸை வர வச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்னம்மா ஸ்ருதி, நீ வேற எங்ககிட்ட கேட்காம இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க, இதில் என்னங்க தப்பு இருக்குது? செஞ்ச தப்புக்கு இந்த ரோகிணி அனுபவிக்க வேண்டாமா? போனா போதுன்னு அந்த சிட்டி கூட சேர்ந்து ரோகிணி தேவையில்லாமல் வேலை செய்ய அந்த சிட்டியாலேயே ரோகிணி போலீஸில் மாட்டிக்கிட்டப்ப முத்துவும் மீனாவும் பேசி இந்த ரோகிணி வீட்டுக்கு வர உதவி செஞ்சாங்க. மறுபடியும் இவ திருந்திருக்காளான்னு பாருங்க. மனோஜோட கடையிலேயே தன்னுடைய வேலையை காமிச்சிருக்கா, பணத்தை எடுத்திருக்கா. இப்போ வரைக்கும் அந்த பணத்தை என்ன செஞ்சான்னு கூட சொல்லாமல் அமைதியாக தானே நிற்கிறா. இவளெல்லாம் இனி நம்பி வீட்டில் தங்க வைக்க முடியாதுங்க. போலீஸ்கிட்ட இவ உண்மையை சொல்லணும். உண்மையாகவே இவ சொல்கிற மாதிரி இவளுக்குன்னு ஏதாவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இவ யாருக்காக இவ்வளோ பணத்தையும் எடுக்கிறான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இவ ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்காங்க அப்படின்னு விஜயாவே வந்த போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் பையன் மனோஜோட கடையில் நம்பி இவளை வேலைக்கு நான் அனுப்புனா இவ என்னடானா 3 லட்சம் 4 லட்சம்னு பணத்தை எடுத்திருக்கா. யார்கிட்ட கொடுத்தா, என்ன செஞ்சான்னு ஒன்றுமே தெரியல.
அதனால தான் என் பையனுக்காக உங்களை நாங்கள் தான் வர வச்சோம். எங்கள் வீட்டு மருமக தான். ஆனால் இவ ஒவ்வொரு தப்பாக செய்ய நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம். இவளை கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கி என் பையனோட பணத்தை நீங்கள் தான் திருப்பி வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல, அத்தை இப்படியெல்லாம் செய்யாதீங்க அத்தை. என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமக தானே, இப்படி என்னை மாட்டி விடுறீங்களே, அந்த பணத்தை நான் எப்படியா திருப்பி தந்துடுறேன்னு சொல்ல, எப்படி தருவேன்? உன்னை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது. இனி உன்னை மன்னிக்க நாங்கள் யாரும் தயாராகவே இல்லைன்னு சொல்ல, மனோஜ் பாரு மனோஜ் உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லும்போதே, இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான் உனக்கு. நீ தான் அந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு முத்து, மீனா, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் நான் உன்னை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனால் நீ என்ன வேலைலாம் செஞ்சு வச்சிருக்க? உன்னால நான் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லை, கஸ்டமர் எல்லாரும் கொடுத்த பணம் அது. அந்த பணத்தை போய் எடுத்துருக்கிறியே, அப்புறம் உன்கிட்ட நான் என்னென்னு பேசுறது? எல்லாரும் சந்தேகப்பட்டப்ப நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஏன் என் அம்மா கூட தான் அந்த ரோகிணியை நம்பாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் நம்பினதுக்கு நல்லா அவமானப்படுத்திட்டேன்ல. இப்போ சொல்கிறேன், என் பணம் எனக்கு திரும்பி வரணும். அது மட்டும் இல்லை, எதுக்காக அந்த பணத்தை எடுத்த, யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்த, வீண் செலவு செஞ்சுருந்தா கூட அதை நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். நாங்கள் உண்மையை கேட்டால் நீ சொல்ல மாட்ட, ஏமாத்துவ. அதனால தான் போலீஸ் உன்னை வெளுத்து வாங்கினாதான் நீ கொஞ்சமாவது திருந்துவ. உன் கூடலாம் இனி வாழணுமா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக திரும்பி வரணுமான்ற முடிவை நான் அப்போ தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனி இந்த ரோகிணி என் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு கோவமாக பேசிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு மனோஜ். மனோஜ் எனக்காக பேசு மனோஜ்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸும், முதல்ல கிளம்புமா, ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு அதுவும் வீட்டுக்காரருக்கே இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்க, நல்லாதாம்மா ஏமாத்துற. உன்னெல்லாம் இந்த வீட்டு மருமகளா முதல்ல கூட்டிகிட்டு வந்தாங்க பாரு, உன்னுடைய மாமியாரை தான் சொல்லணும். பாவம் இந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை நம்பி இப்படி ஏமாந்துருக்காங்க. உண்மையை நீ சொல்லி தான் ஆகணும். உன்னை விசாரிச்சுட்டு அப்புறமா நீ பணத்தை எப்படி திருப்பி தரேன்னு பார்த்துட்டு தான் நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கே வர முடியும் அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்கி போலீஸ் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ 3 லட்ச ரூபா பணத்தை ரோகிணி திட்டம் போட்டு எடுத்தா, நான் திட்டம் போடாமையே ரோகிணியை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டேன். எப்படியோ அந்த ரோகிணி திரும்பி வரமாட்டா, மனோஜோட மனசு மாற போகிறதும் இல்லை. ஸ்ருதி எல்லாமே நமக்காக செஞ்ச மாதிரியே செஞ்சுருக்காளே. இப்போ நானே இந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் கடையில் இந்த பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே ரோகிணி ஸ்ருதி மூலமாக வசமாக மாட்டிக்கிட்டா, இதை ஒரு காரணமாக வச்சு நானும் அவளை அப்படியே அனுப்பி வச்சிட்டேன். இனி மனோஜோட மனசை மாற்றி அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவிடாமல் செய்யணும். அப்போ தான் நாம் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு ரோகிணி மேலே இங்கே விஜயா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா முத்து, நாம் இந்த ரோகிணியை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சா அவங்க மனோஜோட கடையிலேயே பணத்தை எடுத்திருக்காங்கன்னா, அப்போ நம்ம வீட்டில் யாரை நம்பி பணம் வைக்க முடியும்? மனோஜும் இப்படி தான் செய்கிறாரு, இந்த ரோகிணியும் இப்படி தான் செய்கிறாங்க. அதான் நான் ஒரு முடிவெடுத்து போலீஸை வர வச்சேன். இனியாவது ரோகிணி நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளாக திருந்தி வராங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ஸ்ருதி, மீனா, முத்து, ரவின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத மனோஜ் கவனிக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. இந்த ரோகிணியால் தானே எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரோகிணியை நான் ரொம்ப நம்பிட்டேன். அதனால தான் இந்த நிலமையில நிற்கிறேன். இனி அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல. அந்த ரோகிணியை நம்பி இனி நான் ஏமாற தயாராகவே இல்லை அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஏமாந்து போன மனோஜ் ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. இனி அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு மனோஜ். மனோஜா இருக்கட்டும், வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். நல்ல மருமகன்னு நான் கூட ரோகிணியை பாராட்டியிருக்கேன். மனோஜோட வாழ்க்கையில் வந்த ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சு அவமானப்படுத்துகிறாளே அப்படின்னு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச விஜயா மேலே அண்ணாமலைக்கு கோவமும் வருது. அதே சமயம் மூத்த மருமகளாக இருக்கிற ரோகிணி பொறுப்பே இல்லாமல் இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காளே அப்படின்னு மனோஜையும் ரோகிணியவும் நினச்சி அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இதெல்லாம் பார்த்த முத்து நினைக்கிறாரு, என் அம்மாவும் மனோஜும் தனக்கு பணம் தான் முக்கியம்னு நினச்சாங்க. அதனால தான் ரோகிணியால் இப்படி ஏமாந்து அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து.